Hi friends, இந்த வீடியோவில் CMB 379 வேரியபிள் டிவைசஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷன் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னாக்கா இதிலிருந்து மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆகிடும். நீங்கள் ஏஆர்பி ஆப்ஷன்ஸில் பார்ட் பி அண்ட் பார்ட் சி எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். யூனிட் 1ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீட் ஃபார் வேரியபிள் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த கொஷின்ஸை வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் வந்து சென்சார் வேரியபிள் சிஸ்டம், இனர்ஷியா மூவ்மெண்ட் சென்சார், ரெஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டி சென்சார், வேரியபிள் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சென்சார்ஸ் இந்த சென்சார்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்பிட் அப்பில் கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கிறது மூலமாக எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ யூனிட் 1 இது எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேரியபிலிட்டி இஷ்யூஸ், ஃபிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இந்த கொஷின்ஸ் நல்லாவே படிச்சுக்கோங்க. பவர் ரிக்யூர்மெண்ட்ஸ், சோலார் செல், வைப்ரேஷன் பேஸ்டு, தெர்மல் பேஸ்டு மெத்தட்ஸ், ஹியூமன் பாடி ஹேஸ் ஹீட் சோர்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து ஹைபர் தெர்மோக்ரோமேட்டிக் போட்டோவாலிட்டிக் எனர்ஜி அவர் ஸ்ட்ரெஸ் இந்த கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. இது எல்லாமே கான்செப்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தெரிஞ்ச கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். சோலார் பேஸ்டு அண்ட் ஹியூமன் பாடி ஹீட் இது எல்லாமே சேம் அந்த ஹீட்டில் இருந்து எனர்ஜி எடுக்கிற மாதிரி அதேமாரி கான்செப்ட் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கான்செப்ட் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஓனாகவே நீங்கள் வந்து எக்ஸாம் ரைட் பண்ண முடியும். யூனிட் 3ல் 2 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கும். பாடி ஏரியா நெட்வொர்க் அண்ட் டெக்னிக்கல் சேலஞ்சஸ், பாடி ஏரியா நெட்வொர்க் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் ஒரு கொஷின்ஸ், பேன் ஆர்கிடெக்சர் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. யூனிட் 3ல் மற்ற டாபிக்ஸ் எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல. இந்த 2 டாபிக்ஸ் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஈஸியாகவே 1 கொஷின்ஸ் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். தென் யூனிட் 4 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கும். இந்த 3 கொஷின்ஸில் ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ் இதுலேயே உங்களுக்கு கண்டக்டிவ் ஃபைபர்ஸ், ட்ரீட்டட் கண்டக்டிவ் ஃபைபர்ஸ் அண்ட் கண்டக்டிவ் ஃபைபர்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்து ஸ்டடி ஆஃப் ஸ்மார்ட் ஃபேப்ரிக் மானிட்டரிங் பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ், இசிஜி அண்ட் ரெஸ்பிரேஷன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிவ் அண்ட் ஆக்டிவ் ஸ்மார்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இதில் வந்து கவர் ஆகிடும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. யூனிட் 5 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த 2 கொஷின்ஸுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ஸ் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பிளிட் அப் டாபிக்ஸ் இருக்கும். மெடிக்கல் மானிட்டரிங், பேஷண்ட் வித் குரோனிக் டிசீஸ், ஹாஸ்பிட்டல் பேஷண்ட், எடர்லி பேஷண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூரல் ரெக்கார்டிங் இந்த கொஷின்ஸுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்பிளிட் அப்பில் கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 5 யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். மார்க்கும் அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் இந்த இயருக்கான இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். மோஸ்ட்லி எல்லா இயருக்குமே இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.